கைஸ் நீங்கள் பைக்கில் வராதீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கும்போதே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம 200cc செக்மெண்ட்டில் அதிக மைலேஜ் கொடுக்கக்கூடிய 3 சூப்பரான பைக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் என்ன பைக் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா RS 200. இந்த வண்டியோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1,72,000 வருது. இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 35 kmpl. செகண்ட் பிளேஸை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டியூக் பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆரஞ்சு கலர் ஹாட்டை கொடுத்துட்டு போயிருங்க. செகண்ட் பிளேஸில் என்ன பைக் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா NS 200. இந்த வண்டியோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 வருது. இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40 kmpl கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன பைக் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன பைக் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா R15 V4. எதுக்குடா 200cc செக்மெண்ட்ல 155 கொண்டு வர அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த வண்டிக்கு இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ்க்கு யாருமே 155cc சொல்ல மாட்டாங்க. கிட்டத்தட்ட 200cc பாத்தீங்கன்னா சவால் கொடுத்துட்டு இருக்கு. இந்த வண்டியோட பிரைஸ் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வந்துருது. இந்த வண்டியோட மைலேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 55 மைலேஜ் தருது. R15 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ்